எம்எல்ஏவும் சாமுண்டீஸ்வரியும் அபிராமி சிலையை திறந்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும்னு சாமுண்டீஸ்வரி பிளான் போடுறாங்க. அதுலேயும் தோக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி அவங்க அம்மாவோட சிலையை திறந்து வைக்கிறக்காண்டி அந்த ஃபங்க்ஷனில் இருக்கார். அப்போது எம்எல்ஏ மேடம் அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே கார்த்தி எம்எல்ஏவை வாங்க மேடம், அம்மாவோட சிலையை திறந்துடலாம்னு கூப்பிடுறான். உடனே மினிஸ்டர் இதோ வரேன் கார்த்தின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து திறக்க நினைக்கும் போது மினிஸ்டர் சாமுண்டீஸ்வரியை கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட மினிஸ்டர் நாம் 2 பேரும் சேர்ந்து சிலையை திறக்கலாம்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் தட்ட முடியாமல் சிலையை சாமுண்டீஸ்வரியும் மினிஸ்டரும் சேர்ந்து திறந்துடுறாங்க. திறக்கும் போது தள்ளி நின்ன சந்திரகலா ஐயோ அம்மானு கத்துறா. உடனே சந்திரகலாவை எல்லாரும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட உனக்கு என்னாச்சு, ஏன் கத்துறன்னு கேட்கும்போது அக்கா ஒன்றும் இல்லைன்னு மழுப்புறா. பிறகு கார்த்தி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கிட்ட முத்துவேலும் சிவனாண்டி வராங்க. சந்திரகலா சிவனாண்டி கிட்ட பாம வச்சிங்களா இல்லையான்னு கேட்க சிவனாண்டியும் நானும் அப்பாவும் சேர்ந்து தான் வச்சோம், ஆனால் வெடிக்கலைன்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி ரேவதி மயிலு 3 பேரும் கைத்தட்டிக்கிட்டே சந்திரகலாவை நோக்கி வராங்க. சந்திரகலா கிட்ட கார்த்தி நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா, எங்கள் அம்மாவோட சிலையை வெடிக்க வைக்க திட்டம் போட்டு நீங்கள் பாம வச்ச வெடிச்சிருமா, எங்கள் அம்மாவோட சிலையை நீங்கள் வெடிக்க வைக்கணும்னு திட்டம் போடுவீங்க, நான் அதை வேடிக்கை பார்ப்பேனான்னு கார்த்தி சிவனாண்டியை பார்த்து டேய் சிவனாண்டி முத்துவேல் உங்கள் இருவரையும் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா, இந்த ஃபங்க்ஷன் நடக்க விடாமல் தடுக்க ஏதாவது திட்டம் தீட்டுவீங்க, உங்களை அந்த ஃபங்க்ஷனில் கூப்பிட்டா நீங்கள் போடுற திட்டத்தை தவிடுபடி ஆக்கலாம்னு நினச்சி தான் கூப்பிட்டேன், அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாமை எடுத்துட்டோம்னு கார்த்தி சொல்கிறான். அதுக்கப்புறம் கார்த்தி சின்னத்தை சின்னத்தை எப்படி பாமை ரிமூவ் பண்ணணும்னு தானே நினைக்கிறீங்க, வெரி சிம்பிள் சின்னத்தை, உங்கள் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் இந்த இடத்துல கேமராவை பொறுத்திருந்தோம், உங்களுக்கு அந்த கேமரா தெரியாது, அதை நான் செட் பண்ணி வச்சுருந்தேன்னு கார்த்தி சொல்ல சிவனாண்டியை பார்த்து கார்த்தி நீங்கள் செவுறு ஏறி குதித்ததையும் நாங்கள் எல்லாமே ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். நம்ம கார்த்தி சிவனாண்டியும் முத்துவேலையும் அறை விட்டுறாரு. அறை விட்டுட்டு போலீஸை கார்த்தி கூப்பிடுறாரு. உடனே போலீஸும் என்னாச்சுன்னு வேகமாக வந்து கேட்க இவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து சிலைக்கு பின்னால் பாம்பை வச்சுருக்காங்க, நான் அது தெரிஞ்சு அந்த பாம்பை ரிமூவ் பண்ணிட்டேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி சிலைக்கு பின்னாடி பாம்பை வச்ச வீடியோ இதில் இருக்குன்னு கார்த்தி போலீஸ்கிட்ட காட்ட போலீஸும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம், ஆசிரமத்துக்கே வந்து பாமை வச்சுருக்கீங்கன்னு போலீஸும் 2 பேரையும் அடித்து கைது பண்ணி ஜீப்பில் ஏற்றுறாங்க. அடுத்த கட்டமாக கார்த்தி சந்திரா கிட்ட உங்களையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது, எதுக்கு விட்டேன்னா நீங்கள் ஒரு பொம்பளை அதனால தான், அது மட்டும் இல்லை நீங்கள் எங்கள் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சியாக போயிட்டீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு கார்த்தி கோபமாக போயிடுறான். கார்த்தி போன உடனே மயிலும் ரேவதியும் சித்தி நீங்கள் கார்த்திகிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரியே கார்த்தி ரூமை அம்மாவை வச்சு அபிராமி அத்தையோட சிலையை திறந்துட்டாங்க, நீங்கள் இப்போ அத்தையோட சிலைக்கு முன்னால் கூட்டி தண்ணி தெளிக்க போகிறீங்கன்னு ரேவதி கிட்ட கேட்க உடனே சந்திராவும் என்னாலலாம் முடியாது சொல்கிறா. உடனே மயில் என்ன சின்னத்தை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, சொன்ன மாதிரி இருக்கணும், நம்ம கார்த்தி சகலை சொன்ன மாதிரியே அந்த கையால் அபிராமி அம்மையோட சிலையை திறக்க வச்சு காட்டிடுறாங்க, நீங்களும் அந்த மாதிரியே அபிராமி அம்மா சிலைக்கு முன்னால் தினமும் தூத்து பெருக்கணும்ல, விளக்கும் போடணும்ல, அதுதானே நியாயம்னு மயிலும் ரேவதியும் சந்திரகலாவை கேட்க பெருக்க வச்சு தண்ணியும் தெளிக்க வச்சிடுறாங்க. பிறகு மினிஸ்டரும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அங்கேருந்து கிளம்பும்போது சந்திரகலா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோன்னா இங்கே இருந்த எல்லா வேலையும் நம்மளை செய்ய வச்சுருவாங்க, அதனால அக்கா கூட கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணி சாமுண்டீஸ்வரி கூட சந்திரா கிளம்பும்போது மனசில் சந்திரா உங்கள் அம்மா சில முன்னாடி என்னை பெருக்க வச்சு தண்ணி தெளிக்க வச்சுட்டல, உன்னை விட மாட்டேன் கார்த்தி, என்னோட அடுத்த டார்கெட் நீ தானே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சந்திரா சிவனாண்டியையும் முத்துவேலையும் எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு பிளான் போட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸுக்கு பணத்தை கொடுத்து அவங்க 2 பேரையும் வெளியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சிவனாண்டி கிட்ட உருப்படியாக உங்களுக்கு ஒரு வேலையை பார்க்க தெரியாதா, உங்களை அனுப்பி வச்சேன் ஆனால் கார்த்தி பாமா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டான்னு சிவனாண்டி சொல்கிறான். நீங்கள் பார்க்காம இருந்திருக்கீங்கன்னு சந்திரா சொல்ல அந்த சிவனாண்டியும் இந்த பாமை கண்டுபிடிச்சிருவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சந்திரா சிவனாண்டி கிட்ட நம்ம இன்னொரு திட்டம் போடணும்னு, அது திட்டமாக இருக்கக்கூடாது, கார்த்திக்கு கொடுக்க போகிற பதிலடியாக இருக்கணும்னு சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்கிறான். சந்திரா கிட்ட சிவனாண்டி என்ன சம்பவம் பண்ணலான்னு கேட்கும்போது அக்கா கையால் அந்த கார்த்தி பையில வீட்டுக்கு விட்டு துரத்தணும்னு, இதில் இந்த கார்த்தி தப்பிக்கவே கூடாது, ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த ஸ்கெட்சில் கார்த்தி சிக்குவாரா இல்லையான்னு பார்க்கலாம். எங்கள் அம்மாவோட பழைய நகை ஒன்று இருக்குது, அந்த நகையை எங்கள் அக்கா ரொம்ப பத்திரமா சேஃப்டியாக தான் வச்சுருப்பா, அந்த நகையை எடுத்து நம்ம கார்த்தி மேலே பழிய போட்டால் போதும், அக்கா யார் என்னதெல்லாம் தயவு பார்க்க மாட்டா, உடனே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான்னு சந்திரகலா சிவனாண்டி கிட்ட சொல்கிறா. உடனே சிவனாண்டியும் நான் ஏதாவது உதவி பண்ணணுமான்னு கேட்க சந்திராவும் நான் இதை பார்த்துக்கிட்றேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்த சந்திரா
ஒரு லேடிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து 2 நாள் சொன்ன மாதிரி நீ நடிக்கணும், உனக்கு அந்த 2 நாளைக்கு 20,000 பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட அவளும் வந்துடுறா. சந்திரா அந்த லேடிக்கிட்ட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை கேட்டு வர்ற மாதிரி நடிக்கணும், உங்கள் நடிப்பை கண்டு எங்கள் அக்காவே உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்ல, அதுக்கு லேடியும் என் நடிப்பை கண்டு நீங்களே மயங்கிடுவீங்கன்னு சொல்ல, சந்திராவும் எங்கள் அக்கா இன்னும் 1 மணி நேரத்தில் கிளம்பிடுவா, அதுக்குள்ளே வந்து வேலை கேட்குற மாதிரி நடிங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த லேடி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து எனக்கு வேலை இருந்தால் கொடுங்கன்னு கேட்க, சாமுண்டீஸ்வரியும் வேலையெல்லாம் இல்லை, ஆள் எல்லாருமே இருக்காங்க, இப்போ ஆள் தேவையில்ல, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லவும் இன்னும் நடின்னு சந்திரகலா கண் காட்ட அந்த லேடி அம்மா எனக்கு புள்ளெல்லாம் இருக்குமா, எங்கேயுமே வேலை தர மாட்டேங்காங்க, நீங்கள் தருவீங்கன்னு நினச்சிதாம்மா வந்தேன், வேலை கொடுங்கன்னு கெஞ்சுற மாதிரி கேட்க சாமுண்டீஸ்வரியும் இறக்கப்பட்டு வேலை கொடுத்துட்றாங்க. என்ன வேலைன்னா நீங்கள் செடிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றணும், வீட்டை சுத்தமாக பெருக்கணும், அது போக பாத்திரம்லாம் கழுவணும், சமைக்க தெரிஞ்சால் நீங்கள் சமைக்கவும் செய்யுங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். அது போக ரேவதி இவ தான் என் பொண்ணு, இவ சொல்கிற வேலையை செய்திருங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்புன உடனே ரேவதி அவள் ரூம் எல்லாம் பெருக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரகலா அந்த லேடியை கூட்டிகிட்டு போய் இதுதான் என் அக்கா ரூம், இதை நீ பெருக்கி சுத்தம் பண்ணுற மாதிரி உள்ளே போகணும், போய் லாக்கர் இருக்குது நான் அதை திறந்து விட்றேன், அந்த நகையோட டிசைனையும் காட்டுறேன், அதை எடுத்துன்னு சந்திரா ஃபோனில் காட்டுறா. உடனே இந்த நகையை எடுத்து கார்த்தியோட ரூமில் அவன் துணி பையில் வச்சிரு, நானே நகையை எடுத்து மாற்றி வச்சிடுறேன், வச்சிருவேன், ஆனால் என்னால் முடியாது, நான் வச்சா சந்தேகம் வந்துடும், நீ நின்னா பெருக்கிற மாதிரி பெருக்க கார்த்தி ரூமுக்கு போய் வச்சிடலாம், உன் மேலே சந்தேகம் வராது, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு நீ கிளம்பலான்னு சொல்ல, இந்த லேடி சாமுண்டீஸ்வரியோட லாக்கரை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதில் நிறைய நகை இருக்குது. அது அந்த லேடி பார்த்த உடனே இவ்வளவு நகையா, நாம ஏன் அந்த நகையை அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நம்ம ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நகை எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு எக்ஸ்கேப் ஆயிடணும்னு அந்த லேடி திட்டம் போட்டு நகை எல்லாத்தையும் அவன் கொண்டு அந்த அந்த பையில் வச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரி அந்த லேடிக்கிட்ட அதாவது சாமுண்டீஸ்வரி இல்லை, அந்த சந்திரகலா லேடிக்கிட்ட நீ தான் சொன்ன மாதிரி நகை எடுத்துட்டியான்னு கேட்க, அதில் இருந்த நகையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுறா, மீதி எல்லாத்தையும் அவள் பேக்கில் எடுத்து வச்சிடுறா. சந்திரா கிட்ட அந்த நகையை அவங்க அம்மாவோட சாமுண்டீஸ்வரி அம்மாவோட நகையை மட்டும் காட்டுறா, இது எங்கள் அம்மாவோட நகை தான் சொல்ல, அந்த கார்த்தியோட ரூமில் பேக்கில் வச்சிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே அக்கா வந்த உடனே ஒரு சம்பவம் இருக்குன்னு மனசில் அந்த சந்திரா நினச்சிட்டு, அக்கா வந்த உடனே அந்த ஊரில் ஒரு திருடன் அலையிறானா, அவன் நகையெல்லாம் திருடுறானா, அதனால லாக்கரில் நம்ம பணம் இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற, லாக்கர் பூட்டி தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லாக்கரை திடீர்னு உடச்சிட்டு எடுப்பாங்க, அதனால நம்ம 2 பேரும் போய் செக் பண்ணி பார்ப்போன்னுட்டு போகிறாங்க. போகும்போது அந்த லாக்கர் வந்து உடையும் உள்ள பூட்டியும் இருக்குது. ஏன்னா அதில் இருந்து நகையை எடுத்த நம்ம அந்த நகையை அதிலேயே வச்சிடுறா. என்ன நகை இருக்குது அப்படின்னு சந்திரகலா மனசில் யோசிச்சுட்டு அந்த வேலைக்காரிக்கிட்ட நான் அந்த நகையை அதிலே வச்சுட்டேம்மா, எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து கார்த்தி மேலே பழிய போட சொன்னீங்க, ஆனால் அந்த கார்த்தி சார் ரொம்ப நல்லவங்க, நான் அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க மூலமாக தான் என் பையன் வந்து இந்த ஊரில் படிக்கிறான், அது போக ஆசிரமம் கட்டி அவங்க வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க, அவங்க கையால் நான் சாப்பாடும் சாப்பிட்ருக்கேன், அதனால் இந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் 20,000 கொடுத்தீங்களா அந்த பணமும் இருந்தாங்க, இனிமேல் நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த லேடி கிளம்பிடுறா. கிளம்புன உடனே சந்திரகலா நம்ம என்ன திட்ட போட்டாலும் இந்த கார்த்தி ஏதாவது ஒரு நல்லது பண்ணி ஜெயிச்சிடறானே, இவனை என்னதான் பண்ணுறது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே கவலையோடு இருக்கிறா.